இம்யூனிட்டி பூஸ்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, மஞ்சள், நெல்லிக்காய் மூணையுமே சம அளவாக எடுத்துக்கோங்க. கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் நிறைய விதத்தில் பண்ணலாம். இன்றைக்கி நான் வேக வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ தண்ணியில் இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த விழுதோடு சேர்க்குறது பிடிக்கும். எனக்கு அது பிடிக்காததுனால நான் வெறும் சாறு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த சக்கையை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சப்பாத்தி செய்யும்போது இல்லாட்டினா பொரியல் செய்யும்போது தூவி சாப்பிட்ருவேன். இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின், உங்களோட கட் ஹெல்த் எல்லாமே சூப்பராக இம்ப்ரூவைஸ் ஆகும். ஒரே ஒரு மாற்றம் மட்டும் பண்ணுங்கள். இதை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்காமல் நைட்டு குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி அப்சார்ப் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். டாட்டா, பை பாய்.